வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். GSP பிளஸ் வரிச்சலுகை வேண்டுமானால் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை திருத்துங்கள். இலங்கை அரசுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை. 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள பிரதேச செயலகத்துடன் இணைப்பதற்கான முயற்சி. சாணக்கியன் வெளியிட்டுள்ள தகவலால் பரபரப்பு. வவுனியாவில் மிகவும் மோசமான செயலில் ஈடுபட்ட பெண் அங்காடிக்குள் நடந்த சம்பவம். அதிர்ச்சியில் வவுனியா மக்கள். கொழும்பில் பாரிய மோசடி சம்பவங்களில் ஈடுபட்ட சீனர்கள். போலீசார் வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள். 10வது வருடத்தை எட்டிய தாய்மாரின் தேடல். வவுனியாவில் உறவுகளின் போராட்டம். 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாக்கிய கார். சாரதியின் உறக்கத்தால் நேர்ந்த விபரீதம். யாழில் ஜனாதிபதி வருகைக்காக 25 லட்சம் செலவிடப்பட்டதா? வெளியாகியுள்ள புதிய தகவல். சுற்றுலா பயணி ஒருவரின் பெருமளவிலான பணத்தை களவாடிய பெண் ரகசிய கேமராவில் சிக்கிக் கொண்டது எப்படி? இனி விரிவான செய்திகள். இலங்கையில் விசா விதிகளை மீறி தங்கியிருந்து இணையதளம் ஊடாக பாரிய அளவிலான பிரமிட் நிதி மோசடியில் ஈடுபட்ட 16 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கருவாத்தோட்டம் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட சீன நாட்டவர்கள் 23 முதல் 40 வயது கிடைப்பட்டவர்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கருவாத்தோட்டம் காவல்துறை நிலைய பொறுப்பதை அறிக்கை கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 23 மடிக்கணிகள், 11 கைபேசிகள், 9 குரல் மொழிபெயர்ப்பு இயந்திரங்கள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் இலங்கையில் தங்கியிருந்து கொண்டு வெளிநாடுகளில் உள்ள நபர்களை இலக்கு வைத்து இந்த பிரமிட் மோசடியை முன்னெடுத்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள சிறப்பு அங்காடிக்குள் பெண் ஒருவரை மற்றொரு பெண் கத்தியால் தாக்கி காயப்படுத்தியுள்ளார். காயமடைந்த பெண் வவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதாக்கிய பெண்ணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். லக்ஷபான பிரதான வீதியில் அவிசவளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த கார் ஒன்று வீதியை விட்டு விலகி 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது. காரில் பயணித்த இவரில் 3 லக்ஷபான வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு மேலும் 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக நாவலப்பட்டி ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காரை செலுத்தியவர் உறங்கியமையின் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். விபத்தினால் கார் பலத்த சேதமடைந்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வுக்கு பொதுமக்களை அழைத்து வர 25,66,885 ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்துக்கு கடந்த மாதம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கான மீள்குடியேற்ற வீடமைப்பு திட்டத்துக்கான உதவி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பொதுமக்களை மைதானத்துக்கு அழைத்து வருவதற்காக 11 தனியார் பேருந்துகளை சேவைக்கு அமர்த்தியதாகவும் அதற்கு 2,23,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டதாகவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முழு நாடும் ஒன்றாக என்கின்ற போதைப் பொருள் ஒழிப்பு நிகழ்வுக்காக கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்துக்கு மக்களை அழைத்து வர இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 75 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தியதாகவும் அதற்காக 23,43,885 ரூபாய் கொடுப்பனவு வழங்கியதாகவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. உணவற்றுண பில்லகுட பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவருக்கு சொந்தமான 6,20,000 ரூபாய் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் அந்த விடுதியின் உரிமையாளரின் மகளை உணவற்றுண சுற்றுலா போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் உணவற்றுண சுற்றுலா போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்து சில மணித்தியாலங்களுக்குள் விரைந்து செயல்பட்ட அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் தங்களது அறையில் மறைத்து வைத்திருந்த கேமரா ஒன்றில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளின் பின்னரே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் பல தடவைகள் ரகசியமான முறையில் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைவது அந்த கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் மூலம் தெளிவாக அவதானிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் பல தடவைகள் இந்த விடுதியில் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட 19 வயதினையுடைய குறித்த இளம்பெண் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காலி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள பிரதேச செயலகத்துடன் இணைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் போரதீவு பற்றி பிரதேச செயலகத்துக்கு இன்று பிற்பகல் விஜயம் மேற்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பிரதேச செயலாளருடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது எல்லை நிர்ணய சபையினால் போரதீவு பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள கிராமங்களுடன் இணைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் இனப்பெரும்பலை மாற்றுவதற்கான முயற்சிகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டமானது 10வது வருடத்தை எட்டியதை முன்னிறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா தபால் திணைக்களத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. 3296வது நாளாகவும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் பொழுது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை ஏந்தியவாறும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தியவாறும் போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஈரப்பெரிய குளம் மயானத்திலிருந்து ஆணொருவரது சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அந்த பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக ஈரப்பெரிய குளம் போலீசாருக்கு இன்று காலை தகவல் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். சுமார் 40 தொடக்கம் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் சடலம் அடையாளம் காணப்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிட்டனர். குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின் பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணத்தை சர்வதேச தரத்துக்கு அமைய குறைக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசுக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்துள்ளது. தற்போதைய வரைவு திட்டத்தில் பயங்கரவாதம் என்பது மிகவும் விரிவாகவும் தெளிவற்ற முறையிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது ஜனநாயக ரீதியிலான அமைதி போராட்டங்கள், சிவில் சமூக செயற்பாடுகள் மற்றும் மாற்று அரசியல் கருத்துக்களை கூட பயங்கரவாத குற்றங்களாக வகைப்படுத்த வழிவகுக்கும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இதனை துல்லியமான சர்வதேச நெறிமுறைகளுக்கேற்ப சுருக்குவது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு மிக அவசியமான GSP+ வரிச்சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கு மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலான சர்வதேச தரத்திலான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவது ஒரு முக்கிய நிபந்தனையாகும். சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்படாவிடில் இந்த சலுகை பாதிக்கப்படக்கூடும் என்கின்ற எச்சரிக்கையினையும் மறைமுகமாக விடுக்கப்பட்டுள்ளது.